ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷம் பொங்கலுக்கு பல படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட உச்ச நட்சத்திரனோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாததுனால ஒரு ஏவரேஜான பொங்கலாக தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் 2001 இப்போ வரைக்கும் 25 வருஷமாக பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அந்த கிளாஸில் எந்த படம் வின் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2001 வருஷம் பொங்கலுக்கு விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் படம், அஜித்தோட தீனா படம், விஜயகாந்தோட வாஞ்சிநாதன் அப்படின்னு 3 படங்கள் பொங்கல் ரேஸில் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் விஜயோட படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய், சூர்யா, வடிவேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட காமெடி இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி அஜித் படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸோட முதல் படமான தீனா படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சுங்க. ஸோ இந்த 2001 பொங்கலோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனாவும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ரெண்டுமே ஹிட் ஆனதுனால இந்த பொங்கல் வின்னரை ஒரு டிராவாக தான் கருத முடியும். 2002 வருஷம் பமல்கே சம்பந்தம், அழகி, ரெட்டு, புன்னகை தேசம் அப்படின்னு 4 படங்கள் பொங்கல் ரேஸில் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் பமல்கே சம்பந்தம், அழகி இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. பமல்கே சம்பந்தம் படத்தில் கமலஹாசன் பேசுகிற சென்னை ஸ்லாங்கும் அந்த காமெடியும் இன்றைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி புன்னகை தேசம் படம் இளைஞர்களால் நல்லாவே கவரக்கூடிய படமாக இருந்துச்சு. ரெட் படத்தை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாங்க. ஸோ இந்த 2002 பொங்கல் ரேஸ் வின்னர் படமாக பமல்கே சம்பந்தம் படத்தை சொல்லலாம். 2003 வருஷம் பொங்கலுக்கு வசீகரா, தூள், அன்பே சிவம் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அன்பே சிவத்தை நம்ம என்னதான் இன்னைக்கு கொண்டாடினாலுமே ரிலீஸ் ஆன டைமில் அது ஒரு தோல்வி படமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி விஜய் நடித்த வசீகரா படத்தை இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணாலுமே பார்க்கறதுக்கு சூப்பராக தாங்க இருக்கும். ஆனால் இந்த 2 படத்தையும் தாண்டி தூள் படம் தான் அந்த வருஷம் வெற்றி பெற்றுச்சு. அதனால் அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னராக தூள் படத்தை தான் சொல்ல முடியும். 2004 வருஷம் பொங்கலுக்கு விருமாண்டி, எங்கள் அண்ணா, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், கோவில் அப்படின்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சினிமா ரசிகர்களால் பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்ட படம் தான் விருமாண்டி திரைப்படம். இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் படமாகவே பார்க்கப்படுது. அதே மாதிரி குடும்ப ஆடியன்ஸுக்கு மத்தியில் எங்கள் அண்ணா படமும் நல்லா ரீச் ஆயிருந்ததுங்க. இன்னைக்கு போட்டியாளர்களாக கருதக்கூடிய தனுஷ், சிம்புவோட படங்கள் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு. அதனால் 2004 பொங்கல் ரேஸ் வின்னரில் வெற்றி பெற்ற படமாக விருமாண்டி படத்தை சொல்ல முடியும். 2005 பொங்கலுக்கு தளபதியோட திருப்பாச்சி, ஐயா, அதுக்கப்புறம் தேவதை கண்டேன் அப்படின்னு 3 படங்கள் பொங்கல் ரேஸில் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. தளபதி விஜயோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பமுனையாக அமைஞ்ச படம் தான் திருப்பாச்சி திரைப்படம். இந்த படம் அப்போவே சூப்பர் ஹிட்டாக ஆச்சுங்க. அதே மாதிரி நயன்தாரா முத நடித்த படமான ஐயா படமும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தோட பொங்கல் வின்னராக அன்டவுட்லி திருப்பாச்சி படத்தை சொல்லலாம். 2006 பொங்கலுக்கு ஆதி, பரமசிவன், சரவணா அப்படின்னு 3 படங்கள் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் தாங்க போச்சு. அதனால் இந்த வருஷம் பொங்கல் வின்னர் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஆதி படமும் சரவணா படமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2007 வருஷம் பொங்கலுக்கு போக்கிரி, ஆழ்வார், தாமிரபரணி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் போக்கிரி படம் தளபதி விஜயோட ரசிகர்களால் இன்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சு சூப்பர் ஹிட்டாக ஆச்சுங்க. அதே மாதிரி ஆழ்வார் படம் ஃப்ளாப் ஆகவே தாமிரபரணி படம் குடும்பங்களால் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ 2007 வின்னராக போக்கிரி படத்தை சொல்லலாம். 2008 பொங்கலுக்கு பீமா, காளை, பழனி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் காளை, பழனி படங்கள் தோல்வி அடையவே பீமா படம் ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலுமே கூட அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னராக பீமா படத்தை தான் சொல்லலாம். 2009 வருஷம் தளபதி விஜயோட வில்லு படமும் தனுஷோட படிக்காதவன் படமும் பொங்கலுக்கு கிளாஸ் ஆயிருந்ததுங்க. இதில் ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக தனுஷோட படிக்காதவன் படம் நல்லா வரவேற்பை பெற்றிருந்துச்சு. என்னதான் வில்லு படம் பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்டாக ஆயிருந்தாலுமே கூட அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னராக படிக்காதவன் படம் தான் சொல்லலாம். 2010 வருஷம் பொங்கலுக்கு செல்வராகவனோட 1001 படமும் தனுஷோட குட்டி படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. எப்படி அன்பே சிவம் படத்தை அப்போதைக்கு ஃப்ளாப் பண்ணி இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த 1001 படத்தையும் இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஃபேன்ஸ் அன்னைக்கு படத்தை ஃப்ளாப் தான் ஆக்கியிருந்தாங்க. தனுஷோட குட்டி படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலுமே கூட ஒரு சுமாரான வெற்றியை பெற்று அந்த வருஷத்தோட பொங்கல் ரேஸ் வின்னராக இருந்துச்சு. 2011 பொங்கலுக்கு ஆடுகளம், சிறுத்தை, காவலன் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் 3 படமுமே ஹிட்டான படங்களாக தான் அமைஞ்சிருந்தது. ஆடுகளம் படத்துக்காக தனுஷ் தேசிய விருது வாங்கியிருந்தாரு. சிறுத்தை படம் கமர்ஷியலாக நல்லாவே ஹிட் ஆயிருந்தது. காவலன் படத்தில் விஜயை ஒரு மாறுபட்ட விஜயை பார்க்க முடிஞ்சது. அதனால் இந்த வருஷத்தோட பொங்கல் ரேஸ் வின்னராக என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2012 வருஷம் விஜயோட நண்பன் படமும் வேட்டை படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. என்னதான் வேட்டை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலுமே கூட சங்கரும் விஜயும் முத இணைஞ்சு நடித்த நண்பன் படம் என்னதான் அந்த படம் ரீமேக்காகவே இருந்தாலும் கூட விஜயோட ரசிகர்களாலையும் குடும்பங்களாலையும் மாணவர்களாலையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் படமாக மாறுச்சு. அதனால் 2012 பொங்கல் ரேஸோட வின்னராக நண்பன் படம் தான் இருந்துச்சு.
2013வது வருஷம் பொங்கலுக்கு சமர், அலெக்ஸ் பாண்டியன், கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, சமர், அலெக்ஸ் பாண்டியன் இந்த 2 படமே ஃப்ளாப் ஆக காமெடியால் இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற படம் ஹிட் ஆகி அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னராகவும் மாறுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தளபதியோட படங்கள் போட்டி போட்ட வருஷம் தான் 2014. இந்த வருஷத்தோட பொங்கலுக்கு விஜயோட ஜில்லா படமும் அஜித்தோட வீரம் படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. 2 படமுமே 2 தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்து ஹிட்டான படங்களாக மாறுச்சு. அதனால இந்த வருஷத்தோட பொங்கல் ரேஸ் வின்னரா குறிப்பிட்டு எந்த படத்தையும் சொல்ல முடியாததுனால இதையும் டிராவாவே பார்க்கப்படுது. 2015 பொங்கலுக்கு விக்ரமோட ஐ, விஷாலோட ஆம்பளை, அதுக்கப்புறம் டார்லிங் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அன்னியன் படத்துக்கு அப்புறம் விக்ரமும் சங்கரும் ஜோடி சேர்ந்ததுனால இந்த ஐ படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க. ஆனால் படம் ஃப்ளாப்பாக தான் ஆச்சு. டார்லிங் படம் ஒரு நார்மலான வெற்றியை பெற்றுச்சு. ஆனால் கமர்ஷியல் ஹிட் படமான ஆம்பளை படம் தான் அந்த வருஷம் பொங்கல் ரேஸில் வின் பண்ணுச்சு. 2016வது வருஷம் பொங்கலுக்கு தாரத்தப்பட்டை, ரஜினி முருகன், கதகளி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் தாரத்தப்பட்டையும் கதகளி படமும் ஃப்ளாப் ஆகவே ரஜினி முருகன் படம் சிவகார்த்திகேயனோட கெரியரில் இன்னொரு உச்சத்துக்கு அவரை கொண்டு செல்லுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னரா ரஜினி முருகன் படத்தை சொல்லலாம். 2017வது வருஷம் பொங்கலுக்கு விஜயோட பைரவா படமும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் விஜயோட படத்துக்கு பெருசாக போட்டி இல்லாததுனால அந்த வருஷம் பொங்கல் ரேஸில் வின்னரா பைரவா படம் ஈஸியாக மாறுச்சு. 2018வது வருஷம் பொங்கலுக்கு தானா சேர்ந்த கூட்டம், குலேபகா வழி, ஸ்கெட்ச் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. ஆனால் எந்த படமுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாமல் ஃப்ளாப் ஆகவே இந்த வருஷம் பொங்கல் ரேஸில் ஒரு டிசாஸ்டர் பொங்கலாக தான் அமைஞ்சது. 2019வது வருஷம் பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படமும் அஜித்தோட விஸ்வாசம் படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. 2 படமே ஒன்றுக்கு ஒன்று சலச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி 2 படமே சூப்பர் ஹிட்டாக தான் மாறுச்சு. ஆனால் பேட்ட படம் கலெக்ஷன் வைஸ் நல்லா வந்திருந்தாலுமே கூட விஸ்வாசம் படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறுச்சு. அதனால் இந்த வருஷத்தோட பொங்கல் ரேஸில் வின்னர் யார் அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் விட்டுறேன். இந்த படம் உங்களுக்கு இந்த 2 படத்தில் எந்த படம் வின்னராக வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2020 பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டாரோட தர்பார் படமும் தனுஷோட பட்டாசு படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 படமுமே ஃப்ளாப் ஆகவே இந்த வருஷம் பொங்கலுமே சுமாரான பொங்கலாக தான் அமைஞ்சது. 2021வது வருஷம் பொங்கலுக்கு மாஸ்டர், பூமி, ஈஸ்வரன், புலிகுத்தி பாண்டி அப்படின்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இந்த வருஷத்தோட பொங்கல் வின்னரா கண்ணை மூடிட்டு மாஸ்டர் படத்தை சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொரோனாவால் உலகமே முடங்கி கிடந்த டைமில் சினிமா தியேட்டருக்கு எல்லாமே மறுபிறவி கொடுத்த மாதிரியான படமாக தான் இந்த மாஸ்டர் படம் அமைஞ்சிருந்தது. 2022வது வருஷம் பொங்கலுக்கு கொம்பு வச்ச சிங்கமடா, நாய் சேகர், தேல் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் வடிவேலு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவாக நடித்த படமான நாய் சேகருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கூட அந்த படமும் ஃப்ளாப் ஆகவே இந்த வருஷமே பொங்கலுக்கு எந்த ஒரு படமே வெற்றி அடையலைன்னே சொல்லலாம். ஜில்லா வீரம் படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் 2023வது வருஷம் பொங்கலுக்கு திரும்பவும் தளபதி படங்கள் ஒன்றா போட்டியாக ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. விஜயோட வாரிசு படமும் அஜித்தோட துணிவு படமும் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் வாரிசு படம் கலெக்ஷன் வைஸும் சரி, குடும்பங்கள் கொண்டாடுற வெற்றியாக மாறி அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னராக மாறுச்சு. கடைசியாக போன வருஷமான 2024வது வருஷம் பொங்கலுக்கு கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1, அதுக்கப்புறம் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இதில் மிஷன் சாப்டர் 1ம் மெரி கிறிஸ்மஸும் பெருசாக வரவேற்பை பெறாத நிலையில் அயலானும் கேப்டன் மில்லர் 2 படமே பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலுமே கூட சரிசமமாக ஓடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த வருஷத்தோட வின்னராகவும் 2 படத்தையுமே சொல்லலாம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் பொங்கலுக்குமே பல படங்கள் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அதில் எந்த படம் வின்னராக வரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்னதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.